அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நெக்ஸ்ட் வந்து மாயையின் விளக்கம். திடுக்கர எனைத்தான் வளர்த்து திட பறையாம் செவிலி பார் சேர்த்தனை அவளோ எடுக்கவும் வினையால் படுக்கவும் ஒட்டால் என் செய்வேன் இன்னும் என் இடை பால் மடுக்க நற்றாயும் வந்திலல் நீயும் வந்தனை பார்த்திலை அந்தோ தடுக்கரும் கருணை தந்தையே தளர்ந்தேன் தனையனேன் தளர்ந்திடல் அழகோ. ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ மாயையின் விளக்கம். ஏன்னா மாயை வந்து அது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் நிறைய இருக்கு. பழைய ஆளுங்களும் என்ன பண்ணிருக்காங்க, மாயை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து கடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். எப்படி மாயை வந்து மாயை கடந்து வர்றது ரொம்ப கடினமான செயல்னு சொல்றாங்க. ஆமா, மாயிலேருந்து அப்பாலுக்கு வரணும்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனா வள்ளலார் சொல்றது வந்து அப்பாலுக்கு அப்பால். சரிங்களா? மாயை பெருமாயை அப்படின்ற மாதிரி அவரு மகாமாயை எல்லாம் பெருமாயை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கடந்து வந்து அவரு என்ன பண்றாரு, சாகசத்தை புரிஞ்சிருக்கு. சரிங்களா? அதனால அந்த மாயோட விளக்கத்தை வந்து எடுத்து சொல்றது யாரால சொல்ல முடியும்? நல்ல ஸோ அதான் சொல்ல வர்றது. சரிங்களா? திடுக்கு அற எனைத்தான் வளர்த்திட பறையாம் செவிலிப்பார் சேர்த்தனை. யார்கிட்ட சேர்க்கிறாரு கடவுளை? ஃபர்ஸ்ட் உயிர்களை எப்படி இறக்குறாரு? பறைப்பால். ஓகேங்களா? செவிலி பறையாம் குரு பரம்பரை அப்படின்னு மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி திடுக்கு அற எனை. திடுக்குன்னா இப்போ இருளை பார்க்கும்போது உங்களுக்கு திடுக்கிடும் இல்லை? ஸோ அந்த மாதிரி இருள் இருக்கக்கூடாது, லைஃபுக்கு வரணும் இவன் அப்படின்றதுக்காக இவனை கூப்பிட்டு வந்து இவனை வளர்க்கணும், லைட்டுக்கு ஏற்ற மாதிரி இவனை வளர்க்கணுன்ற மாதிரி திடுக்கற எனைத்தான் வளர்த்திட பறையாம் செவிலி. இங்க வந்து யாருக்கிட்ட அவர் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா செவிலி. செவிலி யாரு? அவங்க பேராமெடிக்ஸ். சரிங்களா? மேட்டுக்குப்பத்தில் கூட அந்த போர்டில் அந்த பக்கம் எழுதியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு வழிபாடம் பண்ணிட்டு அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தான் எழுந்தே வருவேன் வெளியில். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. செவிலியர் ஒவ்வொருத்தரும் அந்த அந்த உயிரோடைய அந்த இதை பார்த்து நம்ம இது பண்ணும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் எழுதி போட்டுருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு சரி சார் புரியுதுங்களா? அவளோ எடுக்கவும் நினையாள். எடுக்கவும் நினையாள்னா என்ன அர்த்தம்? சரிங்களா? எடுக்கவும் நினையாள்னா ஒரு பேராமெடிக்கல்ல இருக்கவங்க எடுக்க நினைக்கல அப்படின்னா என்ன ஆகிடும்? கேர்லெஸ். குழந்தை ஏதாவது அழுகுது, பசிக்குது, ஏதாவது கேட்குது, அதோட ஆசைகளை வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படின்னும் போது எடுக்கவும் நினையால். அந்த நினைப்பே வராமல், ஒரு உதவி செய்யணுன்ற நினைப்பே வராமல், நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும், சேவையாக செய்து நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணுன்ற எண்ணமே வராமல் இருக்கும் போது அது ரொம்ப இதாக இருக்கு. அதான் வள்ளலார் சொல்றாரு. அந்த எண்ணம் தான் வரவழைச்சிக்கணுன்றாரு ஐயா.
அந்த எண்ணம் வந்தவர் என்ன வாய் ஊறுவதால இன்னும் நல்லா சொல்கிறாரு. அதெல்லாம் எனக்கு டக்குன்னு அந்த கோர்வையாக சொல்ல வரல. அதனால தான் தடுமாறி சொல்லாமல் இருந்துக்கிறேன். ஆனால் நல்லா இருக்கும், எனக்கு அனுபவிப்பேன் நான். அது அவர் சொல்கிறதெல்லாம் படித்து அனுபவிப்பேன். இங்கே வந்து நம்ம பாடம் படிக்கும் போது டக்குன்னு அது சொல்லி அது பெருசாக அது கரெக்டாக அவர் சொல்கிற மாதிரி அடுக்க சொல்ல வரல. சொல்லுப்பேன். ஸோ அதான் எடுக்கவும் நினையாள், சரிங்களா, படுக்கவும் ஒட்டாள் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? இப்போ நம்மளுக்கு இது வரணும்ல, நம்ம வந்து கலந்து விரியணும்ல, பரவணும். ஸோ அதுக்கு தேவையான ஒரு இது துணை நமக்கு தேவையில்ல. ஸோ அதுவும் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. அந்த சேவைகளும் அவங்க இது பண்ண நான் ஜெனரேட்டும் ஆக முடியாது. இதே இடத்துல இருந்துக்கிட்டு நான் வந்து ஒழிஞ்சிடணும். என்னோட லைஃபே வந்து என்ன பண்ணணும், என்னால் வந்து நிலமே வச்சுக்க முடியாது, பார்த்தீங்களா? ஸோ என் செய்வேன் இன்னும் என்னிடை பால் மடுக்க நற்றாயும் வந்திலல் அப்படின்னும்போது இந்த அகவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நற்றாய் பற்றி சொல்லியிருப்பாங்க, எப்படி வந்து அந்த கருணை பகிர்ந்துட்டாங்க. ஸோ அதனால் என் செய்வேன் எனக்கு இன்னும் வந்து என்ன பண்ணுறது, இன்னும் என் இடைப்பால் என்னோட இன்டர்மீடியரி மெட்டபாலிசம் பண்ணிடுவாங்க, சரிங்களா? எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கணும். இன்னும் என்னென்ன வேணும்? சச்சிதானந்தம் வேணும்ல, கேட்டதுன்னு சத்து சித்து ஆனந்தம் இது எனக்கு தேவை. என்னிடைப்பால் மடுக்க நற்றாயும் வந்தில் ஏன்னா அது கொடுக்கறது யாரோட வேலை? நற்றாய் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த உருவத்தை ஏற்றி கொடுக்கணும் அவங்க எனக்கு. ஆனால் எனக்கு அந்த கொடுக்காம போயிட்டாங்க. வந்தில் அப்படின்னும் போது இன்னும் ப்ரெசென்ட் ஆகலை, எனக்கு எந்த கிஃப்ட் கிடைக்கல, சரிங்களா? நான் இன்னும் அந்த ஒழுங்காக செய்யலை போல இருக்குது. கருணை செய்யாதெல்லாம் எங்ககிட்ட எனக்கு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி எனக்கு வரல, சரிங்களா? அது வந்திலல் நீயும் வந்தென்னை பார்த்திலை. இவர் என்ன பண்ணுறது, ஒன்று அவங்க வந்தாலாவது வேலை நடக்கும், இல்லை இவங்க வந்து தந்தை வந்துட்டாருன்னா நடக்கும், இன்னும் எளிமையாக வேலை முடியும், சரிங்களா? ஸோ நீயும் வந்தென்னை பார்த்திலை அந்தோ தடுக்கரும் கருணை. தடுக்க முடியாது கருணையை, சரிங்களா? தந்தையே, ஏன்னா ஒரு சொல்லு போனால் நம்ம போகிறது அப்படி வலிந்து ஃபோர்ஸ் தனியாக இருக்கும். அதுக்கு அப்போ கருணைக்கு வந்து தடுக்க முடியாத ஒரு அப்போ இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து அன்பு தடுக்க முடியுமா? தடுக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கருணை தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. அப்படின்றது தடுக்கரும் அப்படின்ற அந்த வார்த்தையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? தடுக்கரும் கருணை தந்தையே. அப்போ யார் தந்தைன்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துலேயும் இந்த எல்லாம் எதாக இருந்தாலும் உயிரில் எடுத்தாலும் பரவாயில்ல, தந்தைன்னு நம்ம யார் வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணை யார் வந்து காட்டுறாங்களோ அவங்க தந்தையாயிடுவாங்க, சரிங்களா? கருணை காட்டுறதுன்னா என்ன சொல்லுங்க? எவ்வுயிரும் தம் உயிர் போல இது பண்ணி ஒத்து உறவாடணும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கருதுற இந்த நோக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தந்தையே அப்போ தந்தைக்கு வந்து அந்த மாதிரி எல்லா உயிர்களும் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவர் தந்தை, சரிங்களா? எல்லாமே ஜாலியாக சத்து சித்து ஆனந்தம்ன்ற மாதிரி சொல்கிறாருல்ல. ஏன்னா தந்தை வந்து அவர் ஆனந்தமான ஆள். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் உயிர்களாக தோற்றுந்த அவருக்கு கீழே வர வைக்கிறார் இல்லை, ஜென்ரேட்டர் அவர் தானே. அவர் ஜென்ரேட் பண்ணி விட்ற எல்லா உயிர்களும் வந்து ஆனந்தமாக இருக்கணும்னு ஒரு ஆசை. தந்தையே தளர்ந்தேன் தனையனேன் அப்படிங்கும் போது நான் வந்து தளர்ந்துட்டேன்.
எதனால் இந்த மாயோட விளக்கம் அவ்வளோதான். சரிங்களா? ஒரு நாள் இருந்து இன்னொரு நாளில் வந்து போயிடக்கூடிய வந்து அதோட திறன் அவ்வளோதான். ஆனால் கடவுளோட இன்பம் வந்து எப்படி இருக்குது, ஒரு நாள் இருந்து இன்னொரு நாளில் போயிடுமோ, அறிவு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. அதனால் தந்தையே தளர்ந்தே, நான் வந்து தளரக்கூடிய லெவல்ஸில் இருக்கேன் நான். நீ அந்த மாதிரி கிடையாது. சரிங்களா? தளர்ந்திடல் அழகோ. ஏன்னா அந்த நீ எப்படி இருக்குன்னா தளர முடியாது, உன்னால தளரக்கூடிய ஆள் கிடையாது. நீ கருணை இருக்கிறதால கருணை வந்து தளர்றது கிடையாது. சரிங்களா? எப்பவுமே வேணா தளர்ந்துருது இல்லப்பா, அன்பு வேணா தளருதுப்பா. ஆமா, அன்பு தளருது, கருணை வந்து வளருது. இடத்துக்கு தகுந்த மாதிரி தளருது, அப்புறம் வந்து இருக்குது அந்த மாதிரி, அப்புறம் பரவுது, எல்லாம் நடக்குது. ஆனால் கருணை வந்து அதுல வந்து ரொம்ப வித்தியாசப்பட்டு ரொம்ப உயர்ந்து நிற்கிதுப்பா. அதனால தான் வந்து கருணையால வந்து அவர் அமைச்சிருக்காரு எல்லாத்தையும். அது சொந்தம் கொண்டாட மாட்டேன்து, பொதுவுக்கு வந்துடுது. பொதுவுக்கு வந்து ரொம்ப தூய்மையாக மாறிக்கிட்டே வந்துடுது. ஸோ அதுக்கு உரிமை இருக்கிறவங்க மட்டும்தான் அதை எடுத்து ஹேண்டில் பண்ண முடியும். ஆமாம், அதுக்கு நம்ம நல்லா பக்குவப்பட்டு தான் அங்கே போகவே முடியுது. போனதுமே அது ரொம்ப டக்குன்னு நீ சொல்லுவேன் அந்த மாதிரி கற்பூரம் மாதிரி டக்குன்னு பிடிச்சிக்க முடியுது. பிடிச்சிக்கிட்டதுமே நல்லா அது சொல்கிற மாதிரி ஒளிமயமாக ஆகிடுது, ரொம்ப ஒளியாக ஆக்கிடுது. சின்ன அந்த செயலெல்லாம் கூட பெரிய செயலாக மாறி நல்லதாக ஆக்கிடுது. இங்கே எப்படின்னா பெரிய செயல் கூட சின்ன சின்ன விஷயத்துக்கே குன்றி அப்படியே உடஞ்சிருது அன்பில். ஆனால் அன்பையும் தாண்டி தான் தயை கருணை பொங்கி ததும்பி எழுந்து அப்படியே நல்லா நடம் புரியுதுன்றது நல்லா சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கு, கேட்கும் போதே ஆனந்தமாக இருக்கு. அதாவது தளர்ந்துட்டேன் மகனே. மகன் வந்து டேடி இது பண்ணுறது அவருக்கு தெரியும், எப்படி வந்து ஜாலியாக இருக்கணும். சில ஜாலி வந்து என்ன பண்ணுறது, உடம்ப இது பண்ணி விட்டுரும், கெடுத்துடும். ஆனால் அவருக்கு டேடி தெரியும் எப்படி வந்து தளராமல் வந்து பாடியை வந்து பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி. அதான் இங்கே இன்னொன்று பதிவு பண்ணணும். சொல்லுங்கள். இப்போ அன்பு உணர்த்தும் போது சில இதெல்லாம் சொல்லுவாங்க, சில நற்செய்திகளெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைப்பாங்கன்னா, என்னது கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ற மாதிரிலாம் சொல்லும் போது அது என்ன, இது கடமைக்காக செய்கிறது வேறு, அது வந்து ஒரு அளவுக்கு தான் அதில் முழுமை பெற முடியும், அது ஏதோ ஏனாதானான்ற மாதிரி முடிஞ்சிருக்கு. சில நேரத்தில் என்ன, பல நேரத்தில் அப்படி தான் முடியுது. ஆனால் கருணையோடு செய்யும் போது ஏனாதானன்னு போய் நிற்கும் போது கூட அது வந்து ஓங்கி வளர்ந்து அப்படி செம சூப்பராக அப்படி விரிஞ்சிருக்கு. அப்படிதானே? எனக்கு அப்படிதான் இப்போ நல்லா தெளிவுபடுத்தியிருக்காரு ஆண்டவர். அது நான் அனுபவிக்கிறேன். எனக்கு சொல்லுங்க. வந்து அன்பை நம்ம உணர்த்தி எல்லாருக்கும் ஒரு உதாரணம் சொல்லும் போது கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ற மாதிரி நிற்பாட்டிக்கிறோம். அந்த கட்டுப்பாடு அந்த கண்ணியம் இருந்தால் போதும், ஒரு மாதிரி கடமைக்கு கரெக்டாக கடமையாக செய்ய அப்படின்ற மாதிரி. கடமைக்கு செய்யும் போது அது கொஞ்சம் தாழ்ந்த நிலைக்கு தான் கொண்டுட்டு போயிடுது. ஒரு அளவுக்கு செய்ய முடியுது ஒழி அது தாழ்ந்த செயல்னு சொல்லிட முடியாது. அது ஓரளவுக்கு தான் நிற்கிது, ரொம்பலாம் அது பிரதானம் அப்படி உச்சத்துக்கு போகுதுன்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஏதோ கடமைக்கு தான் செய்துட்டு வான்ற மாதிரி போயிடுது. அது அப்படி சொல்லலைனாலும் அதுதான் அங்கே நடக்குது. கடமைன்னும் போது நம்ம செய்யணும், செய்துடுறோம் அப்படின்ற மாதிரி நிப்பாட்டிக்கிறோம். ஆனால் தயை கருணைன்னும் போது அது ரொம்ப சீக்கிரம் பரவுது. எங்கேயோ நம்ம மூளை முடுக்கில் ஏதோ ஒரு கடமைக்கு போய் செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு தயை உள்ளத்தோடு நம்ம போகும்போது அது அப்படியே உச்சத்துக்கு போய் நல்லா பரவி ஒளிமயமாக மாறிடுது. அதனால தான் என்னது அங்கே கடமைக்கு செய்கின்ற மாதிரியே வர மாட்டேங்குது. நல்லா சின்ன அளவில் நம்ம போய் செய்யணும்னு நினைக்கும் போது கூட அது பெரிய அளவுலாம் மாறிடுது. அதான் அவர் ஐயா சொல்கிறார், ஓங்குதுன்றார் பார். அதான் ஓங்கிக்கிட்டே இருக்குது, அதுக்கு எண்டே இல்லை, அதுதான் ஓங்கி நிற்கிதுன்றது கரெக்டாக அவர் உணர்ந்து எல்லாரையும் என்ன சொல்கிறது பின்தாங்க வச்சு அவர் சதம் அழைச்சிட்டாரு.
அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலேயும் அழகாக சொல்கிறாரு, அது எது உயர்ந்து நிற்குதோ அதுதான் வந்து கரெக்டாக ஆளும். அப்போ தான் அவர் கரெக்டாக அந்த இதை வந்து கரெக்டாக அந்த கருணையால் மறுபடியும் சொல்கிறாரு, அஞ்ச வேண்டாம் திருத்திடுவோம் அப்படின்றாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. மீண்டும் மீண்டும் அதையே கேட்கணும் போல இருக்கு. ஏன்னா நம்மளாம் திருந்தாம தான் அப்படியே இருந்துகிட்ருக்கோம். நம்மளை திருத்த வந்துட்டாருன்னும் போதே ரொம்ப ஆனந்தமாக இன்பமாக நல்லா பொலிவாக இருக்கும், தெளிவான பொலிவு. ஸோ அதனால தான் தளர்ந்துட்டேல் மகனே. ஸோ நீ எப்படி போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். தளர்ந்துட்டேல் எதை வச்சு சொல்கிறாரு? ஒரு மகன்கிட்ட வந்து டேடி சொல்கிறாருன்னா, ஒரு மகன்கிட்டயோ இல்லை குரு வந்து சிஷ்யன்ட்ட சொல்லும்போது மகனே அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இது தெரிஞ்சுக்கணும்ல, போதனை பண்ணணும். என்றனை எடுத்து ஓர் தாய் கையில் கொடுத்தனை. சரிங்களா? முன்னாடி சொல்கிற மாதிரியே இங்கே வந்து தளர்ந்துட்டேல், நீ வந்து எப்படி இருக்கணும்? முன்னாடி எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஃபேம் ஆகணும், திடுக்கு அற அப்படின்ற மாதிரி, இருள் இந்த இது போகணுன்ற மாதிரி. இதில் வந்து தளர்ந்துட்டேல், தளர்வு வரும்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எந்த பொருள் அந்த உலகத்தில் இருந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு காலத்தில் இருந்து அது வந்து காலாவதியா ஆகி அது தளர்வு ஏற்படுது. ஆமாம், அண்டங்களும் சரி, பண்டங்களும் சரி, பிண்டங்களும் இருந்தாலும் சரி, கீழ் தளத்துலேருந்து மேல் தளம் வரைக்கும் அந்த தளர்வு இருந்துகிட்டே தான் இருக்கு. அது எல்லாம் முறியடிக்கிறது தான் தயவாகவும் கருணையாக மாறும். மகனுக்கு வந்து எப்படி இன்ஃபர்மேஷன் பாயிண்டோம்ல, டேடியை கேட்பா எப்படி வந்து தளராம வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து அந்த மகனுக்கு எழும்பும். சரிங்களா? என்றனை எடுத்து ஓர் தாய் கையில், இப்போ வளர இதை பார்க்கும்போது பரவாயில்லையே, ஒரு தாய்கிட்ட எனக்கு வந்து கொடுத்து தளராமல் இப்படி வந்து நிலையாக வாழ்கிறது, நித்தியமாக எப்படி வந்து வாழ்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு தாயை வந்து சூஸ் பண்ணி கொடுக்குறாரு. அவளும் வளர்ந்திடா வகையே, சரிங்களா? அதை வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வகையே நினைத்தனல், சரிங்களா? அது ஒரு தீமை குணத்தை வச்சுட்டு இருக்கா அந்த மாயோட இது. எனக்கு மாயக்கிட்ட கொடுத்துட்டா இவ வந்து நிலையா பார்த்துப்பான்னு எனக்கு கொடுத்தேன்னா, அவன் வந்து என்ன பண்ணிட்டா, இன்னும் ஒழுங்காக வளர்க்க மாட்டா, நினைத்து வளர்த்திட்டா வகையே. சரிங்களா? அன்பு வந்து நிறைய இடத்துக்கு தடை போடுதுப்பா. அது நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். ஒரு தாய் அப்படிதான் அன்பு வச்சுட்டு ரொம்ப அவங்க எந்த நல்ல விஷயத்தை செய்ய போனாலும் தடை, இது செய்யாது, அது செய்யாது, அது நம்மளால முடியாது. அப்படியே என்னவோ அன்புல எல்லாரையும் திருத்தி எல்லாம் நல்லது தாய் கத்து கொடுக்குறாங்க சொல்றது ஒரு பக்கம் உண்மைன்னாலும், ஆனா அது தயவுக்கு தூக்கிட்டு போய் விட மாட்டேங்குது. அது சுருக்குது, அப்படியே சுருக்கி போகாத, ஏன்னா ஆபத்தாயிடுமா, உனக்கு ஆபத்தாயிடும், அவங்க எப்படின்னா போட்டோம், இவங்க எப்படின்னா போட்டோம், இது மட்டும் பண்ணிக்கோ அது மட்டும் பண்ணிக்கோன்னு தளர்வை கொடுத்து தடுக்குது. அவங்களையும் தளர வச்சுக்கிறாங்க, மற்றவங்க செய்ய போகிறவங்களையும் தடுத்து அவங்களுக்கும் வர்ற அளவுக்கு ஆக்கி விட்டுறாங்க. அது வந்து உண்மைதான். அது பார்க்குறதுக்கு வேணால் தாய் எல்லாமே செய்கிற மாதிரி, தாரம் எல்லாம் செய்கிற மாதிரி, எல்லாமே நல்லா செய்து கொடுத்துட்ற மாதிரி தான் எல்லாம் ஒரு தோற்றம் இருக்குது. ஆனால் அங்கே ஸ்ட்ரக் ஆகுதுன்றது தான் உண்மை. ஸோ அதனால தான் வந்து வளர்ந்துட்டா வகையே நினைத்தல் பொதுவுக்கு வர மாட்டேங்குது, சுருக்கிக்குது. ஆமாம், நினைத்தல் போன்று மாயமே புரிந்திருக்கின்றாள். அவளுக்கு வந்து என்ன பண்ண தெரியும், மாயைக்கு வந்து என்ன தெரியும், மாயாஜால சாலம் வளர்க்குறது தான். கடவுள்கிட்ட போய் சேர்ந்துக்க அதை டைவர்ட் பண்ணி அவங்களுக்குள்ளேயே அவங்கள வச்சுக்கிற மாதிரி, அவங்க பக்கத்துலேயே அவங்கள வச்சுக்கிற மாதிரி தான் அது அந்த மாயை. அது நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம அப்படி பார்க்குறோம். பார்த்துட்டே இருக்கும்போது அதெல்லாம் அழகாக பிரித்து கொடுக்குறாரு ஐயா. வளரோட சிக்கல் நம்மளுக்கு எப்படி தெரியுது, அவள் நூலில் தெரியுது, நூலில் தெரியுது அவரோட சிக்கல். ஆமாம், சரிங்களா? ஒரு பட்டம் விடும் போது நூல் சிக்கிச்சுன்னா நல்லா இருக்கும். பட்டம் வந்து நல்லா ஹைட்டாக பறந்து இது பண்ண முடியுமா, வெற்றிகரமாக இது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடைகள் நிறையா வரும்.
சரிங்களா? வருது வருது கண்கூடா பார்க்குறோம். ஸோ அதனால தான் வந்து கிளியர். ஆமாம், நூல் அது உணர்ந்தாலும் நம்ம அது சொல்கிறது இல்லை. பரவாயில்ல அப்படி இப்படின்னு அதே ஒரு பெருசாக ஆக்கிடுறோம். அது எல்லாமே சிறுசு தான். ஐயா சொல்கிறது தான் பெருசு. தயை தான் பெருசு. கருணையாக இது பண்ணும்போது தான் பொதுக்கு வந்து நடம் புரியும் போது தான் எல்லாமே உயர்து ஒழிய சுருக்கிக்கிட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிட்டா அது அன்பு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் நிற்கிது. அதனால் அது அந்த அளவுக்கு தான் அது நல்லது செய்ய முடியும். அப்போ அந்த நூலோட சிக்கலை நீக்கணுன்றதுக்காக இவங்க இது பண்ணிருக்காங்க. கடவுள் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி மாயமே புரிந்து இருக்கின்றாள். சரிங்களா? நூலை வந்து ஒரு கடைக்கு ஒன்று நூலை காட்டி விட்டு இந்த நூலை இந்த புராணங்களை வந்து சொல்லு, இந்த கதைகளை வந்து பேசிட்டு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பண்ணி அந்த அடிப்பிடித்து திரிகிறதுல அந்த அதை மாத்திரன்றதுக்காக அந்த அடிப்பிடித்து இவர் இப்படி போயிட்டாரு. அடி முடியாம மாட்டார்ல. ஆமாம். ஸோ அதனால தான் கிளர்ந்திட்ட. அதான் அடியும் முடியுமா இருக்கிறது எதுன்னா அந்த தயவு கருணை தான் என்னை ஏறாம நிலைமை செய்ய என்னை ஏற்றி விட்டது அப்படின்றது. அடிமுடி காட்டிய ஒருமை வர வேண்டும் சொல்றாரு. எவ்வளோ அற்புதமாக எல்லாமே அவ்வளோ அழகாக விளக்கி சொல்றாரு. அவ்வளோ நெருக்கமாக நம்மளை ஏற்றுக்கிறாரு. வேற எந்த இதுவும் அன்பெல்லாம் கூட வேணும்னும் போது நெருக்கமாக ஏற்றுக்குது, வேணான்னும் போது துச்சமாக தூக்கி போட்டுது. ஆனால் தயவு மட்டும் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். அதுதான் அது உச்சம். இப்போ நல்லா இருக்குல்ல, செம சூப்பர். அது மேலோட்டமாக நம்ம கடல் அலையை பார்த்துட்டு ஓடியாடுற மாதிரி ஓடியாந்துக்கிட்டே இருந்தால் அது தெரிய மாட்டேங்குது. உள்ளுக்குள்ளே கடலுக்குள்ளே குதிச்சு நீந்த தெரிஞ்சு எல்லாத்தையும் நம்ம பார்த்து ஆமாம் இவ்வளோலாம் கடவுளை இவ்வளோ படைச்சி வச்சுருக்காரா, அவ்வளோக்குள்ளே அது அவ்வளோ அடங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று ஒன்றும் அலசி ஆராயும் போது உச்சத்துக்கு போய் நம்மளை கொண்டுட்டு போய் உட்கார வைக்குது. அங்கே தான் நம்ம வந்து நோவாமல் நோம்பனை கும்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குது. செய்கிறது சின்ன வேலை, அனுபவிக்கிறது வந்து பெரிய ஆனந்தம். ஸோ அதனால தான் இப்போ யோசிச்சு பாருங்களேன். அடிப்பிடி அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? அவர்களோட ஏகதேசம் இல்லைங்களா? கடவுளோட இயற்கை விளக்கத்தோட ஏகதேசம். இதே வந்து உங்களுக்கு இதுவாக இருந்துச்சுன்னா, அடி முடியா இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? அருட்பூர்ணம் சர்வதேசம் தெரியுங்களா? ஏகதேசம் ஒன்று சர்வதேசன்ற மாதிரி அருட்பூர்ணம் வரும். ஸோ அருட்பூர்ணத்துலேருந்து உங்களுக்கு பறையிலேருந்து கிடைக்கிற ஒன்று வந்து ஏகதேசத்துக்கு வருது. அருள் ஏகதேசம். அருளோட பூரணம் வந்து எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? சரிங்களா? அதுதான் வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. அதை கிளர்ந்திட இதைத்தான் பெற்ற நற்றாயும். கிளர்ந்திடன்னும் போது என்ன சொல்லுங்க? அந்த அடி பிடிச்சிடக்கூடாது, சரிங்களா? கிளறணும் அப்படின்ற மாதிரி அந்த கிளர்ந்திட என்னைத்தான் பெற்ற நற்றாயும் கேட்பதற்கு அடைந்திலன் அந்தோ. சரிங்களா? அந்த இது வேணும், கிளர்ச்சி வேணும் இல்லையா? இப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து இங்கே இந்த போதனையே நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து அடைஞ்ச ப்ரோக்ராம் சரிங்களா? இந்த செட்டிங்ஸே வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? அது நற்றாய் அந்த கிளர்ச்சி இருக்கு தெரியுமா? அது இல்லாமல் போயிடும். அதனால வாழ்க்கையில் வந்து தளர்ச்சியே வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும். சரிங்களா? அந்த நற்றாயோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ இது கிளர்ச்சியை ஏற்படுத்தி நீங்கள் வந்து உங்களோட இது வரணும். சிவம் வேணும் சிவம் வேணும்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து சுகம் வேணுன்ற மாதிரி அந்த லெவல்ஸை நோக்கி நீங்கள் வந்து பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கேட்பதற்கு அடைந்திலன். ஏன்னா அது எனக்கு இன்னும் அந்த கேள்வி நான் வரல, எனக்கு சுகம் வேணுன்ற ஒரு எனக்கு ஆசை இல்லாமல் போயிடுச்சுன்ற மாதிரி அந்த உழந்தரு கருணை தந்தையே நீயும் உட்டிலை பெற்றவருக்கு அழகும் அப்படின்னும் போது சரி, அது அந்த கனெக்ஷன்ஸ் இல்லைன்னா கூட அவங்க பண்ணால் எனக்கு வந்து ஹாப்பி ஆகிடுவேன். சுகம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உழந்தருன்னும் போது என்ன அர்த்தம்?
என் சிஸ்டம் செட்டிங்ஸே வந்து நீ தானே தருவ. சரிங்களா? கருணைக்குன்னு ஒரு தனி செட்டிங்ஸ் இருக்குது. அது டேரெக்டாக நீ வந்து எனக்கு இது பண்ணி விட்டுனா கூட தந்தையே. ஏன்னா அது ஆப்ரேட் பண்ணுறவர் யார்? டேடி. ஏன்னா அவருக்கு இப்போ மம்மிக்குன்னு ஒரு குரோமோசோம் இருக்குது, டேடிக்குன்னு ஒரு குரோமோசோம் இருக்குல்ல. சரிங்களா? எக்ஸ்னு மம்மிக்கு இருக்கும், டேடிக்கு வந்து XYன்னு இருக்கும். சரிங்களா? அப்போது ஒய் அப்படின்னு அந்த கேட்குற அந்த இது இருக்குல்ல, எதுக்கு நடக்குது அந்த ஒய் அப்படின்னு அந்த இது தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து டேடியோடது இல்லையா? ஸோ அது கேட்பதற்கு அவர் இந்த மம்மி அந்த கேட்க மறந்துட்டா கூட டேடி வந்து என்ன பண்ணுவார், விடமாட்டார். உங்களுக்கு தேவையான இதை வந்து கேட்டு வாங்கி தருவன்ற மாதிரி. இழந்தரு கருணை தந்தையும் நீயும் முற்றிலை. சரிங்களா? அது நம்ம மன்றாடி வாங்கக்கூடிய இதுவாக இருக்குது. கடவுள்கிட்ட அவர் ஏன் இன்னும் வரலை, நான் என்ன கெடுதல் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்புகளை வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஃபைண்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. பெற்றவருக்கு அழகோ அப்படின்ற மாதிரி கடவுள் நீயும் வந்து அவர் கேட்க வைக்கிறது உங்களை. எனக்கு இன்னும் அந்த இது வரலையா, நீ யாருக்கு வேணால் என்ன வேணால் தரலாம், என்கிட்ட கொஞ்சம் குறைகள் இருக்குது, அதை வந்து மனுஷன் ஏற்றுக்கூடாதா, எனக்கு இன்னும் வந்து இன்னொரு ஜென்மம் எனக்கு வேணுமா, இன்னும் ஜென்மமாக நான் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணுமான்ற மாதிரி நம்ம வந்து கேட்டு நம்ம வந்து வாங்கி வேண்டியதை வாங்கிடும். சீக்கிரமாக அடம் பிடிச்சிட்ட மாதிரி இதில் வந்து நம்ம அறிவு காட்டி வாங்கிடும். சரிங்களா? எப்படி வந்து மன்றாடுறதுன்ற அந்த திறமையை வளர்த்துக்கணும். ஸோ அபயத்திறன் அடுத்த பாடல். ஆடக மணி பொற் குன்றமே என்னை ஆண்டு கொண்டு அருளி பொருளே வீடகத்து ஏற்றும் விளக்கமே விளக்கின் மெய்யொளி உள்வொளி வியப்பே தவிர்த்து அருள் வழங்கிய மன்றில் நாடக கருணை நாதனே உன்னை நம்பினேன் கைவிடல் எனையே. ஸோ அபயம்னும் போது பயம்ன்ற ஒரு இதை வந்து நீக்கிறது மாதிரி வச்சுக்கலாமா? சரிங்களா? அபயத்திறன் இன்பத்திறன்ற மாதிரி நிஜமா நான் அனுபவிச்சேன். அது இப்போ வந்து நான் பயந்துட்டே இருப்பேன். எப்படின்னு கேட்டால் என்னடா இது, எந்த பக்கம் திரும்பினாலும் நம்மளுக்கு வந்து பிடிக்காததெல்லாம் நடக்குதே. இது எனக்கு சின்ன பிள்ளையிலே பிடிக்காம தானே நம்ம எகிரி வச்சு ஓடியாண்டோம். இந்த போகம்லாம் முக்கியம் வந்து ரொம்ப கிடையாது. அது சும்மா வாழ்க்கைக்கு சும்மா தொட்டுக்கிறதுக்காக மாதிரி கொஞ்சம் நம்ம தேவை அந்தந்த இடத்துல டச்சப் மாதிரி. ஆனால் நம்ம அதை முழு லெவலில் ஆக்கி பார்க்குறதுன்ற மாதிரி எனக்கு அப்படியே ஏதோ உணர்தல் வந்து ஆண்டவன் அதை உணர்த்தியிருக்காரு எனக்கு. அந்த சிறு பருவத்துலேருந்து எகிரி குச்சி ஓடியாந்து நான் இது பண்ணிட்டேன். இப்போ எங்கே பாரு அதுதானே அப்படியே ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி பெரிய பூதாகாரமாக்கி எல்லாம் கொடும் செயலுக்காக அப்படியே துணிஞ்சு ஓடுறாங்களே, அது எனக்கு தாங்க முடியலையே அப்படின்னலாம் ரொம்ப மனசு வருந்துவேன். அதான் கடவுள் அது சொன்னதுமே எனக்கு ரொம்ப இன்பமாக ஆனந்தமாக இருக்குது. திருத்தி விடுவோம், அஞ்ச வேண்டாம் திருத்தி விடுவோம் நம்ம தான் எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அவன் அந்த அளவுக்கு சொல்கிறாரு, எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லுப்பா. ஸோ அதுதான் வந்து இன்னும் வந்து படியை கடக்கும் இல்லை? ஆமாம், அந்த படியை கடந்தாதான் நம்ம வந்து உயர முடியும். அவர் தான் அதெல்லாம் விளம்புற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்லி வச்சுட்டாரு. இதெல்லாம் வந்து நல்லா பேசணும் எல்லாரும் எடுத்து, இந்த விளக்கெல்லாம் பெறணும். அதுக்கு தான் சர்வதேச மையம் வரணும்னு நம்ம நினச்சி எவ்வளோ நம்ம ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் அது கிடைக்க பெறணும், எல்லாருமே பெறணும்னு நம்மளுக்கு துடிப்பா இருக்கு. சன்மார்க்கன்னு சொல்லிக்கிறவங்க ஏன் அந்த துடிப்பு பேசலாம். ஏன்னா அவர்கிட்ட கேட்ட ஒரு நாள் அவர் இங்கே வந்தார். சரி வளரலாம், நான் இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணதுக்கு எல்லாம் வீணாயிடுச்சு. சரிங்களா? எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுன்னா இது வரைக்கும் எல்லாமே இது பண்ணது தான் மிச்சம். என் வாழ்க்கையில் அலைஞ்சிக்கிட்டு தான் இருந்தேன். அப்படின்னும் போது
எனக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு. யார் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு புக்கு கொடுத்தாரு அவர் சுத்த சன்மார்க்கி, அவர் சமய சன்மார்க்கி. அதான் அவருக்கு கொடுத்த அந்த அவர் செலவு பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா தெய்வ வழிபாடும் இருக்கு, ஒரு பக்கம் வள்ளலார் ஐயா வழிபாடும் இருக்கு. நான் அவர்கிட்ட அந்த நூல் படிக்கிறதா இருந்தா விரும்பி படிங்கம்மா, இல்லாட்டி என்கிட்ட கொடுத்துருங்கம்மான்னாரு. நான் கொடுத்துட்டேன் அவருக்கு. அதான் அந்த நூல்ல எவ்வளவு சிக்கலா இருக்குன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் எல்லா சாமி படமும் போட்டு எல்லாரையும் படிச்சுட்டு அவரு அதெல்லாம் விட்டுட்டு வந்தாதான் இந்த இது. அதான் நான் கேட்டேன், வள்ளலார் தொடர்ந்து அதான் கேட்டேன், நீங்க வந்து எங்க கிட்ட வந்தீங்க, நீங்க தான் வள்ளலார் கும்பிடவே இல்லைங்களே அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு. கிளர்ச்சி எனக்கும் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. அந்த கிளறது ஏன்னா ட்ரிகர் பாயிண்ட் வந்து நம்ம இது பண்ண வச்சுக்கோங்க. ஒரு கண்ணில் வந்து நம்ம ட்ரிகர் தொட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய இம்பேக்ட் அது வந்து ஏற்படுத்தும். நம்ம சின்ன ஒரு இதுதான், பட் அது லெவரேஜ் ஆகி எவ்வளோ தூரம் அது வந்து டபக்குன்னு அடிக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த ட்ரிகர் பாயிண்ட் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கிட்டு இது கடவுளுக்கு தெரியணும்ல, எந்த இடத்துல வந்து அவன் ட்ரிகர் பண்ணி விட்டா அவன் வந்து அந்த இதை வெளிப்படுத்துவான் அப்படின்ற மாதிரி சரிங்களா. ஸோ அந்த மாதிரி அபயத்தில்ன்றது போது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நினைக்கிறேன். இப்போ அவர் சொல்றாருல்ல எனக்கு, சரி நான் அவர் ஃபாலோ பண்ணது தப்பான இல்ல அவர் சொல்லும் போது எனக்கு வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஐயா சொல்றத ஃபாலோ பண்ணியிருந்தா இவ்வளோ நேரத்துக்கு அவங்களுக்கு இப்போ எனக்கு கிடைச்ச மாதிரி ஆனந்தம் கிடைச்சிருக்கும். அவங்க ஐயா ஃபாலோ பண்ணாமல் எனக்கு இப்படி அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிறாங்க. அது அந்த சலிப்பே வர மாட்டேங்குது. நம்ம நல்ல எண்ணத்தோட இந்த தயையை நோக்கி பிரயாணம் பண்ணும் போதே நம்மளுக்கு அந்த சலிப்போ வெறுப்போ கோப தாபமோ எல்லாமே பின்தாங்கி போயிடுது. இல்ல அது வந்து எப்படி பயன்படுத்திக்கணுமோ அப்படி பயன்படுத்திக்க முடியுது. அதான் பின் தாங்கிட்டு எது முன்னாடி நிக்கணுமோ அந்த தயை மட்டும் நின்றுகிட்டே வருது. உதாரணத்துக்கு அவரோட மொழி வந்து எப்படி இருக்குதுன்னா, அந்த சமய குழியில வந்த மொழி வந்து ஒரு இதுவா தான் இருக்குது. எப்படி இருக்குது, ரொம்ப டிசிப்ளின்டு அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது சரிங்களா. ஸோ அவங்களுக்கு ஏற்ற அந்த எவ்வித தந்திரமாவது நம்ம செஞ்சு பண்ணணும்ல. ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம எவ்வித தந்திரமாவது பண்ணணுன்றதால நம்ம வந்து அவங்க வழியில போயிட்டு ஆடுற மாட்டை ஆடிதான்ற மாதிரி இங்க வைலன்ஸ் கிடையாது. ஆனா நம்ம வந்து மன்றாடி கடவுள்கிட்ட நம்ம வந்து மன்றாடி நம்மளோட ஆசைகளை வந்து நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம்ல. அப்போ இவங்ககிட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்மள பேசக்கூடாம நம்மள வந்து இது பண்ணுவாங்க சரிங்களா. கடன்னு அவங்க வந்து இது கொண்டு தீப்பாங்க சரிங்களா. அதனால நம்ம அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணணும், அவங்க கொடுக்குற அந்த சின்ன கேப்ல நம்மளோட இதை வந்து நம்ம பேசி முடிச்சிட ஒரு அவசியம் இருக்கு. ஏன்னா வேற வாய்ப்பே இருக்காது இல்லை. நம்ம வந்து அவங்களே பேசிட்டு இருந்ததுன்னா அப்புறமா அவங்க ராஜ்யம் மாதிரி சரிங்களா. அது மாதிரி அவங்க சரி அவங்க சொல்றது உண்மையாயிடுச்சு. அது வளரலாம் நான் இவ்வளோ ஃபாலோ பண்ணி வீணாயிடுச்சு அப்படின்ற போது நீங்க எங்கெங்க ஃபாலோ பண்ணீங்க வீணாகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவருக்கு வந்து ஒரு ஏறும் தான், சுருக்கனே ஏறும் இல்லை. அப்போ என்னங்க நாங்கள் பண்ணல, நான் இது முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ணோம் இல்லைங்க, நாங்கள் ஜீவகாருண்யம் பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்னும் போது சொல்கிற போது இங்கே நாங்கள் உங்களை பார்க்கவே இல்லையே. நான் ஒரு இடத்துல நான் அந்த அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கவே இல்லையே. அடுத்தது நான் வந்து கூப்பிட்டா வரீங்களா அப்படின்னு கேட்டேன். சரி நான் நம்பர் கொடுத்தாரு. சரி அடுத்தது நம்ம சரி அவ்வளோலாம் வேணாங்க, உங்களை பற்றி நான் அதிகமாக நான் இது பண்ணிக்கல, செக்கப்புக்கு நான் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து சர்வதேச மையம் கட்டுறாங்க, அதை கட்டுறாமா வேணாமா அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொல்லியிருப்பாரு? அதேதான். அது வந்து அது வந்து எம்மதுமே வந்து என்ன பண்ணணும், ஃப்ரீயா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டாரு. சரி அப்போ வெட்ட வழி தானே நீங்க சொல்ல வரீங்க, அந்த வெட்ட வழின்றது எங்க இருக்குன்னு எனக்கு காட்டணும் அப்படின்னு. நான் காட்டுறேன் அப்படின்னு. சரி புக்கை எடுத்துட்டு வரேன் நீங்க காட்டுங்க அப்படின்னு. சரி இந்த வாட்டியாவது அது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்வமா இருந்தேன். இந்த வாட்டியும் அதை தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவர் வெட்ட வெளின்னு காட்டினது வந்து வெறும் வெளியின்னு இருக்குது தான் சரிங்களா. வெளியின்றது வந்து அவர் வெட்ட வெளின்னு எப்படி அவர் வந்து அவரோட முனைவர் எப்படி அவர் ட்ரை பண்ணாரோ அதே மாதிரிதான் இவர் பண்றாரு. அப்போ இவர் ஃபாலோன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? வள்ளலார் ஃபாலோ பண்ணுறாரா? புரிஞ்சுக்காம எப்படி ஃபாலோ வர வெள்ளை துணி உடுப்பு கொடுக்குறது இல்லை வந்து புக்ஸ் வச்சுக்கிட்டு நான் வந்து வள்ளலாரை பிடிக்குது
பிடிக்கிறதுனால போயிட்டு வந்துடுறதுனால சுத்த சன்மார்க்க முடியுமா? அது ஆக முடியாது. அவர் என்னென்ன சொன்னாரோ அதை முழுசா ஃபாலோ பண்ணும். உயிர் புலை இதெல்லாம் தவிர்க்கணும்னும் போது அதுக்கு உண்டான பிரயாசை நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், அதுக்கு நம்ம நெடுங்காலமா என்னென்ன செய்திருக்கோம், அதை எப்படி நம்ம அப்பதான் நம்மளுக்கு அவர் பண்ண இதுக்கு சேட்டைகளுக்கு அவருக்கு வாழ்க்கையில பல கஷ்டங்களை அவர் ஏற்படுத்துது. அது சரிங்களா? அதான் அவங்க மேட்டுக்குப்பத்தில் ஒரு அம்மா நல்லா அவங்க 35 வருஷம் 40 வருஷமா வராங்களாம். அவங்க பூ விற்கிறாங்களாம். நல்லா ஏதோ அவங்க வீட்டுக்காரர் ஏதோ ஆகிட்டதும் ஒரு இதாக குழந்தைங்க 2-3 குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப மனசு இதாக இருந்துதான். அப்புறம் அப்புறம் சிவபிரகாச வள்ளலார் கிட்ட வந்துட்டாங்க. நான் அங்கே அவருக்கு சின்ன இதாக வச்சு ஆரம்பிச்சாரு. அப்போ நான் நீங்கள் தான் எனக்கு நல்ல வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி அவர் ஏதோ எனக்கு சொல்லி எல்லாம் வள்ளலாரை வணங்கி இப்போ நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு, வள்ளலாரை வணங்க எல்லான்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு இது சொல்லும் போது அவங்க அந்த அளவுக்கு ஆண்டவனை நம்புகிறவங்க அந்த நல்ல நெறியிலே வரணும் தானே. அவங்க கடவுள் அப்போ எனக்கு ஏதோ ஒன்று சொல்லும் போது ஐயோ அப்படி ஆயிடுச்சுங்களா, ஐயோ கடவுள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. அவங்க இவங்கெல்லாம் எந்த ஒரு நிலைமையில் இருக்காங்க? கடவுள் சொன்ன நிலைமைக்கே யாரும் போகல. இந்த சிற்றின்ப வாழ்க்கைக்குள்ளேயே சரண்டர் ஆகி நிற்கிறாங்க. எல்லாமே அதுலேயே அடக்கம் ஆகிட்டாங்க. ஆனாலும் அவர் பெரிய நிலையை சொல்லி அந்த தயவுக்கு வந்துருங்க, மீதி எல்லாம் அது துச்சமாயிடும், எதுவுமே பெருசாக தெரியாது, எல்லாமே நல்லதாக இருக்கும், ஒத்துரிமை வந்துடும்ன்றாரு. ஆனால் இவங்க அந்த சின்ன கட்டத்துக்குள்ளே தான் வாழணும்னு ஆசைப்பட்டு, ஆனால் வள்ளலார் அவர் சொல்கிறது பிடிக்குது, ஆனால் ஏற்றுக்க தான் இன்னும் பிரயாசை பண்ணாமல் இருக்காங்க. அதான் விஷயம். எல்லாம் பண்ணுவாங்க, அந்த நம்பிக்கை இருக்குன்னு. ஸோ அதான் என்ன பண்ணுறது, ஆடகு மணி பொறுக்குன்றமே ஏன் சொல்லிட்டாங்க அந்த அம்மா அந்த வார்த்தைன்னா, உங்கள் அப்பா இந்த மாதிரி இதாகிட்டாருன்னு சொன்னது ஐயோ இப்படி ஆயிடுச்சிங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எல்லாருக்கும் இது தானே. அது நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மரணம் பின்ன போயிடும்ன்றது அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. வள்ளலாரை கும்பிட்டா மரணம் நம்மளுக்கு வராது, வெட்ட வெளியில் போய் நின்றுட்டா நம்மளுக்கு மரணம் வராது, நம்ம ஜோதி ஆயிடலான்ற நினைப்பு எல்லாருக்கும் இருக்குது. அதுவும் பட்டினியாக கிடந்தா இன்னும் சீக்கிரமாக அருள் கிடச்சிரும்னு வர நினைக்கிறாங்கப்பாங்க. அந்த இவர் இருந்தார்ல அற்புதன், அன்றைக்கி நம்மள அங்கே மேட்டுக்குப்பத்தில் பார்த்து பேசணுமே, இந்த இது அந்த இந்த விஷயமா வரன் விஷயமா சொன்னாங்கல்ல, அவர் பாவம் அவர் சாப்பிடாம இருந்து ரொம்ப ஒல்லி ஆகிட்டார். அப்புறம் நான் வருத்தப்பட்டு சொன்னேன், ஐயா சொல்கிற தயையை ஃபாலோ பண்ணுங்க, அது அருளாக மாறும் தான் ஐயா சொல்கிறார் ஒழிய, அவர் எவ்வளோ உச்சத்துக்கு அவர் பிறப்புலேருந்தே தயையாகவும் உத்தமராகவும் வாழ்ந்து அவர் சத்தியத்தை சீக்கிரம் கண்டு அவர் தயையே அவர் போய் கடவுளுடைய அருளை பெற்றார். அருள் பெருஞ்சோதியா கருணையோடு இருக்காருன்றது அவர் சொன்னார். நம்மளுக்கு நம்ம உணவை விட்டுட்டாலோ மூலிகையை சாப்பிட்டாலோ மற்ற இதெல்லாம் இந்த மாதிரி எவ்வளோன்னு சொல்லிகிட்டே போகலாம். வெட்ட வெளி அந்த வெளி இந்த வெளின்னு எதோ சொல்லிக்கிட்டு ஜோதியை பார்த்துட்டு தீபத்தை ஏற்றி வச்சு ஜோதியை பார்த்துட்டாலே நம்ம ஜோதி வடிவமாக ஆயிடலாம், ஜோதியாக மாறிடலாம், அருட்பெருஞ்சோதியோட கலந்துடலான்னு எங்கேயுமே ஐயா சொல்லலை. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் செய்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் தான் அந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி செய்கிறதுனால தான் இந்த ஸ்ரீயா யோகமும் கிரியா யோகமும் அந்த யோகக்காரவங்க அந்த யோகாசனம் அந்த ஆசனம் இந்த ஆசனம் செய்கிறவங்கெல்லாம் அவங்க பொழப்பு கெட்டு போயிடும்ன்ட்டு இவங்களை வெறுப்பேற்றுறாங்க. ஏன் இந்த நிலைமைக்கு இவங்க இடம் கொடுக்குறாங்க? சுத்த சிவ சன்மார்க்கினா ஐயா என்ன முக்கியமாக சொன்னார், தயை புலை அதுக்கெல்லாம் விளக்கம் வரணும், சத்தியத்தை தெரிஞ்சுங்க, ஞானம் பெற்றிருக்குங்கன்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் தானே முன்னோடியாக நம்ம போய் நிறைய செய்து நம்ம அப்போத்துக்கு நம்மளுக்கு அதுக்கு பலன் கிடைக்கிது, ரிசல்ட் கிடைக்கிது, இன்பமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. இந்த ஆனந்தத்தை பெற்று தானே அந்த ஆனந்தத்தை பெற முடியும். இவங்க திடீர்னு சிக்கன் இறங்கினதுமே சக்குன்னு எல்லாமே வந்துடணுன்னா எப்படி வரும்? மாயாஜாலத்தில் வருமா? அதெல்லாம் வந்தாலும் அதை பெற்றுக்க கூடாதுன்னு தானே சொல்கிறாரு ஐயா. இவங்களுக்கு என்னப்பா போகுது அதுன்னா புரிஞ்சுக்காம இருக்காங்க. ஐயா நீ பாடம் எடுக்கும் போது என்ன சொல்கிறாரு, எனக்கு நான் கேட்டேன்,
இந்த சின்ன சின்னதில் மாட்டிக்கிட்டு நீங்கள் வந்து பெரிய இன்பத்தை தவற விட்டுறாதீங்க, இதெல்லாம் தேவையில்லாத செயல், அதெல்லாம் செய்யாதீங்கன்னு தான் அவர் சொல்கிறாரு. நல்ல தயையை எடுத்துக்குங்க, அதுதான் என்னை ஏறாம் நிலை மிசை ஏற்றி விட்டதுன்னா அதுதானே பிரதானம். 3 வேளை சாப்பிட்றது 2 வேளை ஆகுறாங்க, 2 வேளை சாப்பிட்றது 1 வேளை ஆகுறாங்க, தூங்கக்கூடாதுன்னு தூங்காமலே உட்காந்துக்கிட்டே பண்ணுற மாதிரியே இந்த மாதிரியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு அவங்க இது ஆக்கிக்கிறாங்க. அவங்க நியூட்ரிஷன் சயின்ஸ் இருந்ததால மாட்டேன்றாங்க. நம்மளுக்கு வந்து அந்த இது தெரிஞ்சு நியூட்ரிஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா ஒரு நியூட்ரியன்ட் வந்து போயிட்டு பாடியில் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு வேலை செய்யாமல் விட்டாய் என்னென்னமோ வந்து அது இது நடக்கும், ஆணி ஏற்படும் வளலாம் சொல்லுவார்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்படுறது. அவர் சொல்கிறது மாதிரி சொல்லுங்கள் என்னாச்சு. அதான் இப்போ இந்த முறை நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டு அவங்க பெங்களூர்லேருந்து ஒரு ஹனுமான் சொல்லிட்டு ஒரு அம்மா பாப்பா வருவான். அவங்கெல்லாம் சரி, அவங்க ரொம்ப ரிசர்வ் டைப் அப்படி இருந்தது. அவங்கெல்லாம் சொல்லி கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. அவர் வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தாராம். சூப்பராக நல்ல ஒரு இது இருக்குது மனசில் அவருக்கு. நல்லா தயை தான் நம்ம இது பண்ணிக்கணும். 4 பேர் நல்லது செய்தால் தான் அந்த திருப்தி வருது. இவங்கெல்லாம் பட்னியாக இருந்து உடம்பு ரொம்ப ஒடுங்கிக்கிறாங்க. ஒருத்தர் ஜீவகாருண்ய ஒழுக்கம் நம்ம செய்யணும்னா அதுக்கு நம்மளுக்கு தெம்பு வேணும் தானே. படிப்படியாக நம்ம என்ன சாப்பிட்றது நல்ல இதாக சாப்பிட்டு நல்லபடியாக நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்கிறதுக்கு நம்ம தெம்பை வளர்த்திக்கணும். இவங்கெல்லாம் வந்து ஜோதியாக மாறினுன்ட்டு எல்லாத்தையும் அதெல்லாம் இது சாப்பிட்றத விடுறாங்க, தூக்கத்தை விடுறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு போய் உட்காந்துட்டா அவருடைய அருள் கிடச்சிருமா? அவர் என்ன செய்ய சொன்னார் தாயி, அதில் முழுமை அடைஞ்சாலே அவரே தன்னால் கொடுக்க போகிறாரு. அவர் அப்படி தானே, ஐயாவே அப்படி தானே வந்தார். அவர் ஒரு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தார், கொண்டுட்டு இருந்தார். எல்லாம் அவருக்கு அருள் கிடைக்க தயை உயர அருள் கிடைக்க தான் அவருக்கு அந்த மாதிரி அவர் ஆண்டவனே வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் மாறினார். இவங்கெல்லாம் என்னடான்னா இவங்களுக்கு என்ன அருளே இப்போ வந்துட்ட மாதிரியும், அதனால் இவங்க சாப்பாடு உணவு இப்போ தூக்கம் எல்லாம் விட்டுட்டு இவங்க இது பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அதெல்லாம் எல்லாம் சரியாக பண்ணிக்கணும்ப்பா. அதெல்லாம் வருத்தமாக வேதனையாக இருக்கும். அங்கேயே அவங்களுக்கு சொல்லிட்டு தான் வந்தேன். இருந்தாலும் இன்னும் இந்த யூடியூப்பில் சொல்கிறோம்னா நம்ம எல்லாருக்குமே அது பயன்தக்கதாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். அதுதான் வந்து ஆடகு மணிப்பூர் குன்றமே அப்படின்னும் போது தயையே ஓங்கிக்கணும் நல்லா. இதுக்கு வந்து நம்ம இன்னும் இந்த பாடல் இப்போ தானே ஆரம்பிக்கிறோம். எனக்கு அது நல்ல மாதிரி உணர்த்திட்டார் கடவுள். எப்படின்னா, நான் வந்து மன உளைச்சலானா தான் சாப்பிட மாட்டோம் ஒழிய, எனக்கு நிஜமாக வந்து எனக்கு முன்கூட்டியே பசிக்காது. அந்த ஒரு இனிப்பாக இருக்கும். அதெல்லாம் கூட எனக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிறதுனால சில நேரத்தில் இப்படியெல்லாம் வந்தால் கூட அது என்ன ஏதுன்னே எனக்கு தெரியாமல் நிறையா காலம் ஓட்டியிருக்கேன். அப்புறம் இப்போல்லாம் மன உளைச்சல் வந்தால் தான் சாப்பிடாமல் இருக்கோம் ஒழிய, மற்ற நேரம்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கொண்டுட்டு நல்லா இதாக தான் இருக்கேன். பசிச்சா 3 வேளையும் சாப்பிடுவேன், பசிக்கலைன்னா 2 வேளை சாப்பிடுவேன். ரொம்ப திம்முன்னு அப்படி எதனா ஒரு மாதிரி இதாக இருந்துச்சுன்னா 1 வேளை கூட சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி அதெல்லாமா குறைச்சி கூட்டி இப்படியெல்லாம் வந்து ஜோதியை பெற்றுவோன்னு சொல்கிறாரு ஐயா. தயையை தான் ஏற்றுக்குங்க, தயையை தான் இது பண்ணுங்கன்னு போது நான் அதை உணர்ந்தேன். நான் வந்து அதெல்லாம் விட்டுட்டு இது என்ன எங்கே மிருக வதை நடக்குதோ அங்கே குரல் கொடுக்கணும், அவங்க அங்கே போய் தோல் கொடுக்கணும். இந்த பால் தயிர் இதெல்லாம் நான் நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ புலையை மட்டும் தவிர்த்துட்டா போதுமா, கொலையை மட்டும் தவிர்த்துட்டா போதுமா? நம்ம வந்து இது கண்ணுக்கு தெரியாமல் இந்த இம்சையெல்லாம் செய்துட்ருக்கோமே, கொடுமைகளெல்லாம் இந்த விலங்குகளுக்கு நம்ம செய்துட்ருக்கோமே, இதெல்லாம் எப்போ மாற்றிட்டோம்? ஆனால் அது என்னை வந்து உணர வச்சு எனக்கு ஆண்டவன் அது செய்ய வச்சுருக்கான். இந்த மாதிரி நம்ம பண்ணோம். பால் குடிக்கிறீங்கன்னா ஆமாம் பால் தரும், தயிர் குடிக்கிறீங்களா எல்லாம் செய்வோம், நெய் வேணுமா நெய் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் இவங்க என்ன சுத்த சன்மார்க்கியாக இருக்க முடியும்? அந்த வழியெல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் விட்டுட்டே வந்தால் தான் நம்ம வந்து கடவுள் அடைய முடியும். டீ காஃபி குடிப்பாங்களாம், நெய் தயிர் பால் எல்லாம் போட்டுப்பாங்களாம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் சுத்த சன்மார்க்கி ஒரு உயிர் வழியை தெரிஞ்சுக்கிட்டாங்களான்றது தான் அவருக்கு கேட்குறாரு. அதுக்கு பதில் இல்லை இவங்கள்ட்டெல்லாம். ஆனால் இவங்கெல்லாம் ஒரு யார் ஒரு என்னப்பா அவர் பேர் சிவசுப்பிரமணியம்மா, அவரு முதல் கொண்டு மணிமகுடன் அந்த மகுடன் எந்த மகுடனோ ஒரு மகுடன், எல்லா மகுடமும் அந்த லட்சணத்தில் தான் பேசுகிறாங்க. எந்த ஒரு லட்சணமும் தெரியல. ஆனால் வாய்க்கிழிய சுத்த சிவ சன்மார்க்கின்னு சொல்லிக்கிறாங்க.
அந்த விளக்கம் வரணும். அங்கே ஐயா சொன்ன விளக்கம் இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே முழு விளக்கமும் அங்கே அரசாங்கத்து முன்னிலையிலே நடக்கணும்னு ஐயா சொல்கிற மாதிரி நடக்கணும். எல்லாம் நல்லபடியாக ஏற்று எல்லாமே சீக்கிரம் அனுபவிக்கிறதுக்கு நேரம் காலம் வந்துடுச்சு. திருத்திட்டு வர்றதுக்காக வந்துட்டார் ஐயா. எனக்கு அப்படி தான் உணர்த்தினார். நான் சபையில் இருக்கும் போது சத்தியஞான சபையில் எனக்கு அப்படி தான் ஆண்டவன் நான் வந்துட்டேன்னு சொன்னேன். எனக்கு அது ஆனந்தமாக இருக்கு. ஸோ பார்ப்போம், அடுத்த செஷனில் என்னென்னு பார்ப்போம். சரி, திருச்சிட்டு